முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள், பிரச்சனைக்குரியவர்கள் என்ற நிலையை யார் ஏற்படுத்தினார்கள், அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத் فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என் உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, தனித்தனியாக பெயர்களெல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் மதியம் 2:30 மணியில் இருந்து இன்றைய நேரம் வரை நடைபெற்று கொண்டிருக்கிற மாநாட்டு நோட்டீஸில் இருக்கிற 65 பெயர்களும் முக்கியமானவை. 3வது அமர்வு என்று 3வது அமர்வுக்கு தந்திருக்கிற நோட்டீஸுகளில் இருக்கிற சுமார் 18 பேர்களும் எல்லாமே முக்கியமானவர்கள். தனித்தனியாக சொல்ல தெரியவில்லை, சுருக்கமாய் முடிக்கிறேன். ஒட்டுமொத்தமாக சிதம்பரம் வட்டாரத்தினுடைய பல்வேறு பள்ளிவாசல்களை சார்ந்த, மதரசாக்களை சார்ந்த, நல அமைப்புகளை சார்ந்த, சங்கங்களை சார்ந்த, மக்தபு மதரசாக்கள் தொடங்கி அரபிக் கல்லூரிகள் வரை உள்ள எல்லா ஜமாத்துகளை சேர்ந்த அத்தனை மார்க்க ஸ்தாபனங்களில் பணியாற்றக்கூடிய உலமாக்கள், நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், பிரமுகர்கள் அவ்வளவு பேரையும் முதற்கண் நினைவு கூர்ந்து கொள்வதோடு இந்த மாநாட்டினுடைய மிக முக்கிய புள்ளிகளாக முதல் அமர்விலும் 2வது அமர்விலும் 3வது அமர்விலும் கலந்து கொண்டு உரையாற்றிய உலமா பெருமக்கள், குறிப்பாக லால்பேட்டை மன்மவுல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய சமூகம் தந்திருக்கக்கூடிய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர் பெருந்தகைகள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள், பிரமுகர்கள், மிகவும் குறிப்பாக சிதம்பரம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சங்கைக்குரிய அங்கத்தினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக பார்வையில் இஸ்லாம் என்றொரு தலைப்பில் உங்களிடையே இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற நேரம் வரை ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் பரிமாறிக்கொள்ளவும் நம்முடைய மனக்கிடக்கைகளை எடுத்து அசை போட்டு கொள்ளவுமான ஒரு நல்வாய்ப்பாக அல்லாஹ் இந்த உரையை அமைத்து தர வேண்டும் என்கிற துஆவோடு நான் தொடங்குகிறேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் தலைவர் ஹஜரத் அவர்களும் சரி, அதற்கு பின்னாலே பேசியவர்களும் சரி, இஸ்லாத்தை பற்றி பார்வை கொஞ்சம் இப்போது வித்தியாசப்பட்டிருக்கிறது என்கிற ஆதங்கத்தை சொன்னார்கள். கடந்த காலத்தில் முஸ்லிம்களை, பாய்களை பார்த்த பார்வை வேறு, இப்போது பார்க்கிற பார்வை வேறு. சமூகம் ஏன் இப்படி பார்க்கிறது, இதற்கு என்னதான் தீர்வு என்பதை நோக்கி என்னுடைய உரை போக வேண்டும் என்று நான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். சமூக பார்வையில் இஸ்லாம் என்பது என்னுடைய தலைப்பு. ஒரு விஷயம் அழுத்தமான உண்மை, இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரிவு எல்லா காலத்திலேயும் இஸ்லாமை எதிர்ப்பாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். எந்த ஒரு காலத்திலேயும் இஸ்லாம் எதிர்ப்பு இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தது என்று சொல்ல முடியாது. நீக்க மர வரலாறு முழுவதும் நிறைந்திருக்கிற செய்தி என்னவென்றால், அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனை முதலாக
கஅபத்துல்லாவிலே முன்வைத்த போது வாங்கிய அடியில் தொடங்கி இன்றைய குண்டுவெடிப்புகளுக்கு பின்னாலே முஸ்லிம்கள் சிறைப்படுவது வரைக்கும் ஒரு 1434 வருஷங்களாக திரும்ப திரும்ப விமர்சிக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட, காயப்படுத்தப்பட்ட, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட, கொடூரங்கள் இழைக்கப்பட்ட, சேற்றையா வாரி வீசப்பட்ட, விமர்சனங்களுக்கு, தேவையில்லாத விஷமங்களுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த அத்தனை கொடுமைகளையும் இஸ்லாம் எல்லா காலத்திலும் சந்தித்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், கனிந்த மரம்தான் கல்லடிபடும், கனிந்த மரம்தான் கல்லடிபடும். கீழே இருந்து சிறுவன் எந்த மரத்தை நோக்கி கல் வீசுவான் தெரியுமா? பழம் இருந்தால் தான் வீசுவான், காய் இருந்தால் அல்ல. வெறும் மரம் அல்ல, வெட்ட மரம் அல்ல, இலையுதிர் மரம் அல்ல. இஸ்லாம் கனிகள் பூத்து குலுங்கும் அற்புதமான ஆழ விழுதுகளை, வேர்களை விட்டு விரவி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம். இந்த கருத்திலே தான் அல்லாஹ் கூட குர்ஆனின் ஒரு இடத்தில் இஸ்லாமிய கலிமாவை கஷஜரத்தின் தொய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, வானத்திலேயும் பூமியிலேயும் இடையில் உள்ள எல்லா பகுதிகளையும் கிளைகளை பரப்பி இருக்கிற அற்புத மரம் என்று இஸ்லாத்தை அல்லாஹ் ஒப்புவமை செய்வான். ஆக கனிந்த மரம் இது. போபவன் வருபவன் எல்லாம் கல்லெடுத்து வீசுகிறான், ஆனாலும் கற்களையும் பூமாலைகளாக தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இஸ்லாத்திற்கு எப்போதும் உண்டு. அந்த பக்குவத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கும் உலகின் கொள்கை கோட்பாடுகளை, விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். எதிர்க்கத்தான் செய்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? உண்மை சுடும், உண்மை சுடும். உண்மையை பேசும் இந்த உலகத்தினுடைய ஒரே தீன் நம்முடைய மார்க்கம் மட்டும். ஒரே ஒரு இறைவன், அவன் உருவமற்றவன். எந்த இடத்திலேயும் கடவுள் கொள்கை குறித்த தெளிவான விவாதம் இஸ்லாத்தால் சொல்ல முடியும், முஸ்லிம்களால் முன்வைக்க முடியும். ஒட்டுமொத்த திருக்குர்ஆனுக்கும் போதுமாக இருக்கிற அந்த ஒன்றரை வரி, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், சூரத்துல் இக்லாஸிலே தன் கடவுள் கொள்கையை வடிவச் சுருக்கமாக உலகத்திற்கு தந்திருக்கிற இறைவன் அற்புதமான கடவுள் கொள்கையை தந்தான். எப்போது இஸ்லாமை காயப்படுத்த ஆரம்பித்தார்கள் தெரியுமா? இஸ்லாம் இதுவரை இந்த உலகத்தில் இருந்த கடவுள் கொள்கையெல்லாம் கொஞ்சம் தட்டி பார்த்தது, கொஞ்சம் உரசி பார்த்தது. யாரும் இதுவரை தட்டாத கதவுகளை இஸ்லாம் தட்டிய போது வேறு வழி இல்லை, சுர்ரென்று உரைத்து வீதியில இறங்கினார்கள், கல்லெடுத்து எறிந்தார்கள். அன்று தொடுத்து இன்று வரை எறிகிறார்கள். நாங்கள் நல்ல பிள்ளைகள் என்று உலகத்தை நீண்ட காலம் ஏமாற்றிக் கொண்டிருந்த யூதர்களை வீதிக்கு இழுத்தது இஸ்லாம். நீ எவ்வளவு காலம் ஏமாத்துவ? இஸ்லாம் வருகைக்கு முன் யாரும் யூதனை பேசியதில்லை, யாரும் யூதனை வீதிக்கு இழுத்ததில்லை, விவாதத்திற்கு கூப்பிட்டதில்லை, கருத்து மோதலுக்கு வா என்று அழைத்ததில்லை. நாம் கூப்பிட்டோம், இஸ்லாம் கூப்பிட்டது. வா பார்க்கலாம், வா பார்க்கலாம். பைபிளில் எஸ்ரா என்று வருகிற, திருக்குர்ஆனில் உசைர் என்று சொல்லுகிற ஒருவரை அல்லாஹ்வின் மகன் என்று சொல்லுகிறாய், இல்லை என்று திருக்குர்ஆன் போட்டு உடைத்தது. நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று உலகத்திற்கு புழுகு விட்டுக் கொண்டிருந்த யூதர்களை போட்டு உடைத்தான் அல்லாஹ். நீ இறைவனின் நேசர்கள் என்றால் அவன் அனுப்பிய அத்தனை நபிமார்களையும் கொலை செய்த குற்றவாளி யூதர்கள், நபிமார்களை கொன்றவர்கள் யூதர்கள். இந்த பகிரங்க குற்றச்சாட்டை இஸ்லாத்துக்கு முன்னாடி வேற யாரும் வைக்கல. யாரும் போய் தொடாத கோட்டை, யாரும் போய் தட்டாத கதவை, யாரும் போய் உரசி பார்க்காத ஒரு இடத்தை இஸ்லாம் உரசி பார்த்த அன்று முதல் யூதன் கல்லெடுத்து கொண்டு அடிக்க ஆரம்பித்தான். அன்றைக்கு போவோர் வருவோர் மீது கல் போட துவங்கியவன் இன்றைக்கு ஊடகம் வழியாக நம் மீது குண்டுகளை பொழிகிறான். இன்று வரை அவனுடைய தாக்குதல் யூதர்களை மாத்திரமல்ல, உலகத்தில் கடவுள் கொள்கை என்ற பெயரால் தவறான கற்பிதங்களை வைத்திருந்த அத்தனை பேரையும் நாங்கள் தெளிவாக கருத்து விவாதத்திற்கு அழைக்கிறோம். உண்மை அதனால் அழைக்கிறோம். என்னென்ன சொல்லி வைத்திருந்தான் அன்றைக்கு இருக்கிற நசாராக்கள், எவ்வளவோ சொல்லி வைத்தார்களே. ஈசா அல்லாஹ்வின் மகன் இல்லை என்று குர்ஆன் மறுக்கிறது. அதுக்கு முன்னாடி யாரும் போய் பேசல. வா விவாதத்துக்குன்னு நசாராவை யாரும் கூப்பிட்டதில்லை. கிறிஸ்தவ உலகம் விவாதம் அல்ல, யாரும் போய் தொடாத உச்சகட்டத்தில் அதனுடைய திருத்தலங்கள் இருந்த போது குர்ஆன் மாத்திரம் கூப்பிட்டது, வா வெளியே, வா இறங்கி வா வெளியே, வீதிக்கு வா, கருத்தோடு வா, ஆதாரம் கொடு. எங்கே போனார் ஈசா? கொன்றோம் என்கிறீர்களா? கொல்லவில்லை. சிலுவையில் அறைத்தோம் என்றீர்களா? அறையவில்லை.
குர்ஆன் சொன்னது ஒமா கதலூஹு ஒமா ஸலபூஹு, அதுவரை யாரும் தொடாத கருத்தை குர்ஆன் தொட்டது. ஒமா கதலூஹு, அவங்க கொல்லல, ஒமா ஸலபூஹு, சிலுவையில் அறையில, வலக்கின் சுப்பிக லஹும், அவர்களுக்கென்று நடந்த ஒரு ஏமாற்று வேலை அது. ஒமா கதலூஹு யகீனா பர்ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான், நீங்க அவரை ஒண்ணும் பண்ணல. வரிசையாக மனித சமுதாயத்தில் பல மதங்கள் கட்டமைத்து வைத்திருந்த புழுகு மூட்டைகளை அவிழ்த்து வீதியில கொண்டு வந்து இஸ்லாம் கொட்டியது. இது வம்பிழுக்கிற மாதிரி ஆகுமா என்று நினைக்கலாம். இல்லை, ஒரு இறைவன் என்ற கொள்கையை திருத்த வருகிற போது மனித வழிபாடுகளும் வேறு சில கற்பிதங்களும் களையப்பட வேண்டும் என்கிற இஸ்லாத்தின் தெளிவான கோட்பாடு. இதை விளக்குகிற போது சுர்ரென்று கோபம் வந்தது. கிறிஸ்தவ கூடாரத்திற்கு வந்தது, யூதர்களுக்கு வந்தது. ஏன் உலகம் முழுக்க இருக்கின்ற தவறான கடவுள் கொள்கைகளை வெளிச்சத்தை நோக்கி கூப்பிடுவதற்காக இஸ்லாம் என்றைக்கு அழைப்பு கொடுத்ததோ அப்போதிருந்து ஒவ்வொரு சமூகத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட சிலரின் பார்வை நம்மை பார்த்து வேறு விதமாகத்தான் பார்த்தது. 360 சிலைகளை கஅபாவில் வைத்திருந்தார்கள், மக்காவில் வைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், 360 சிலைகள். என்ன அழகாய் சொல்லிவிட்டான் அல்லாஹ். நீங்கள் வணங்கக்கூடிய 360 லாத் உஸ்ஸா போன்ற மனாத் போன்ற நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற தெய்வங்களுக்கு முன்னால் இனிப்பு பதார்த்தங்கள் என்ற பெயரில் நீங்கள் சில பஞ்சாரங்களை, நீங்கள் சில பஞ்சாமிர்தங்களை, சில பதார்த்தங்களை, சில பழ வகைகளின் சாறுகளை கொண்டு வந்து வைக்கிறீர்கள் அல்லவா? ஒரு ஈயோ கொசுவோ போய் அந்த பழச்சாற்றில் ஒரு துளியை எடுத்து சென்றால் அந்த ஈயிடமிருந்து கூட திரும்ப புடுங்குவதற்கு அவைகளுக்கு சக்தி இல்லை. போட்டு உடைத்தது குர்ஆன். உண்மை அவர்களால் ஈ கொசுவின் மீது கூட தங்கள் ஆதிக்கத்தை அதிகாரத்தை செலுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு அற்புதமாய் முடிப்பான் அல்லாஹ் அந்த வசனத்தை. வணங்குபவனும் வணங்கப்படுபொருளும் இரண்டும் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறதே என்று சொல்லுவான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த உண்மை தௌஹீதினுடைய கொள்கையை நிலைநாட்டும் பணியில் திருக்குர்ஆன் என்றைக்கு இறக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இதை நோக்கி வீசப்படுகிற கற்கள் துவக்கம். எல்லா காலத்திலேயும் இதனுடைய நோக்கம் ஊராரை காயப்படுத்துவதல்ல. மனித வழிபாடுகளும் இறைவன் அல்லாத ஏனைய வழிபாடுகளும் இந்த மண்ணிலே இருக்க வேண்டாம் என்கிற இஸ்லாத்தினுடைய மிக நேர்த்தியான கடவுள் கொள்கை. மனித வழிபாடுகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் எப்படி போய் முடிந்து விட்டது பார்க்கிறோமே. அந்தந்த நாடுகளில் கூட பரவாயில்லை, எப்படி எப்படியோ. நம்முடைய இந்தியாவில் மனித வழிபாடெல்லாம் அல்லவா நடக்கிறது. எத்தனை பாபாக்கள் மௌத்தா போனதுக்கு பின்னாடி தான் அவருக்கும் மௌத்து உண்டுன்னு தெரிஞ்சது சமீபத்தில், இல்லையா? பாபாக்கள் மௌத்தானார்கள் அல்லவா, நம்ம பாபாக்கள். ஆமா, உள்ளிட்ட எத்தனை பேர் கடவுள் என்றார்கள். அந்த பாபா ஏதோ கையை வைத்தார், என்னென்னமோ காட்டினார். அவருடைய உள்ரங்கமாக போய் குறை சொல்ல வரவில்லை, கடவுள் என்றான். மரணம் வந்த போது புரிந்து கொண்டான் கடவுள் அல்ல. பொதுவாகவே தன்னை கடவுள் என்று சொல்பவர்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் காட்டுகிற கடைசி தோல்வி என்ன தெரியுமா? ஆளை மௌத்தாக்கிடுவான், சாப்டர் க்ளோஸ். தன்னை கடவுள் என்று சொன்ன ஃபிரௌன் நைல் நதியிலே செத்து கிடக்கிறான் என்று சொன்ன போது அந்த ஊர் மக்கள் நம்பவில்லையே. ஃபிரௌன் எப்படி சாகுவார்? கடவுளுக்கு மவுத்து கிடையாது, கடவுள் சாக முடியாது. வந்து பாருங்கள் என்று கூப்பிட்டார்கள், வரவில்லை. போய்விட்டான் என்று சொன்னார்கள், நம்பவில்லை. தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அன்று முதல் அதுவரை மனித சடலங்களை கடல் உள்வாங்கிக் கொள்ளுமாம். ஃபிரௌனுடைய சடலத்தை வெளியில் போட்டு அவனும் மரணித்தான் என்கிற செய்தியை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடலுக்கு உத்தரவு போட்டான். அன்றிலிருந்து இன்று வரை மனித சடலத்தை கடல் வைத்துக் கொள்ளாது. இங்கில்லாவிட்டாலும் எங்காவது ஒரு கரையோரத்தில் மனித சடலத்தை மாத்திரம் தள்ளிவிடும். அதன் உள்ளே இறந்து போகின்ற ஆயிரம் நீர் யானைகளும் நாய்களும் இன்ன பிற விலங்குகளும் திமிங்கலங்களும் எல்லாம் உள்ளுக்குள் இருந்தாலும் மனிதனை மாத்திரம் வெளியில் தள்ளிவிடும் அல்லவா? ஃபிரௌன் வெளியிலே வந்து விழுந்தது ஏன் தெரியுமா? தனி மனித வழிபாடு இந்த உலகத்தில் இல்லை என்பதை கடைசி கட்டமாக இறைவன் மரணத்தை கொடுத்து நிரூபணம் செய்து விட்டான். வேடிக்கையாக இருந்தது. இங்கே ஒரு கடவுள் என்கிற பெயரில் உள்ள பாபா உடல்நலம் சரியில்லாமல் கடைசியாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவமனைக்கு வெளியில கூட்டம், பக்தர்கள் கூட்டம், டாக்டர்களுக்கு எதிராக காப்பாத்து காப்பாத்து ஒரே சத்தம். வெளியில வந்து மருத்துவர் யாரை காப்பாத்து? கடவுளை காப்பாத்து. புரிகிறதா உங்களுக்கு?
கடவுளை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனை அதிகாரிகளிடத்தில் போராடுகிறார்கள். உலகத்தை காக்க வேண்டியவனுக்கு இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது, உலகத்தை காக்க வேண்டியவனுக்கு ட்ரிப்ஸ் செலுத்தப்படுகிறது, உலகத்தை காக்க வேண்டியவனை காத்து கொடு என்று போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. உலகத்தில் வழிபாடு என்ற பெயரில் நடைபெற்ற அத்தனை செய்திகளையும் புகழரித்து கொண்டு வந்து வீதியிலே நிறுத்ததன் விளைவுதான் இஸ்லாம் ஒரு சில பேருக்கு பிடிக்கவில்லை, சில பேருக்கு எரிச்சலானது, சில பேருக்கு அது அபாயமானது, சில பேருக்கு அது பயங்கரவாதமானது, சில பேருக்கு அது தீவிரவாதமானது, சில பேருக்கு பாய் ஜோப்புல குண்டு இருக்கும் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு நடைமுறையின் கடைசி பார்வை வரை உண்மை என்னவென்றால், வாழக்கூடிய சமூகத்தின் எந்த மக்களிடத்திலேயும் ஒரு சின்ன வன்முறை பிரயோகத்தை கூட இஸ்லாம் அந்த ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது என்பதை கிட்டத்தட்ட கடமையாகவே சொல்லியிருக்கிறது இஸ்லாம். கத்தியோ வாளோ ஒரு பப்ளிக்ல யாரையும் கொல்றதுக்கு இல்லை, தன்னுடைய பாதுகாப்புக்கோ மரம் வெட்டவோ அல்லது காய்கறி வெட்டவோ கூட பப்ளிக்ல கத்தியை கொண்டு போபவன் அதன் முனைப்பகுதியை காட்டி கொண்டு போகக்கூடாது. இது ஹதீஸ். மடக்கி உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு போக வேண்டும். முனையின் மூலமாக மக்களை பீதி ஏற்படுத்துபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். காலம் முழுக்க முஸ்லிம்கள் அப்படி வாள்முனையை வன்முறையை பிரயோகித்திருந்தால் இன்றைக்கு உலகத்தின் 90% நாடுகள் முஸ்லிம் நாடுகளாக இருக்கும். இந்த நாடு உட்பட எல்லா சமயத்தவர்களும் நன்றாக வாழுகிறார்கள் அல்லவா? 800 வருஷம் ஆண்டோம் அல்லவா? 800 வருஷம் கில்ஜிகள் ஆண்டார்கள், லோடிகள் ஆண்டார்கள், துக்ளக்குகள் ஆண்டார்கள், முகலாய பேரரசர்கள் ஆண்டார்கள். அத்தனை பேரினுடைய சுமார் 800-850 ஆண்டுகால வரலாற்றுக்கு பின்னும் கூட இந்த மண்ணில் எல்லா மதத்தவர்களும் தங்கள் சமய சுதந்திரங்களோடு வாழ முடிகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சகிப்புத்தன்மைக்கான உச்சகட்ட ஆதாரம் அது. பாதையிலே போகிற போது உள்ள கற்களை முற்களை கூட அப்புறப்படுத்திவிட்டு போக வேண்டும். வேறு ஒரு வார்த்தையில் சொல்லுவதானால், ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பல நகரங்களின் நிலை என்ன தெரியுமா? கல்லோ முள்ளோ இல்லாமல் ஒரு ரோடு சுத்தமாக இருந்தது என்றால் மாற்று மதத்தவன் சொல்லுவான், இந்த வழியாக முன்னால் முஸ்லிம் போயிருக்க வேண்டும். அவர்கள் போனதற்கு பிறகு அப்படி சுத்தமாயிருக்க வேண்டும். இலக்கண அடையாளமாகவே முஸ்லிம்களுக்கு அடுத்தவர்களுக்கான நலன் நாடுவதும் பிறர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் இருப்பது என்பதும் ஆகிவிட்டது என்கிற பொழுது இந்த இஸ்லாம் யாரையும் காயப்படுத்தியோ அவர்களை வம்புக்கு இழுத்தோ தன்னுடைய கொள்கையை முன்வைக்கவில்லை. ஆனாலும் கருத்து ரீதியான விவாதம் என்ற அடிப்படையில் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற சில கருத்துக்கள் உங்கள் மனதை ஏதாவது செய்யுமானால் ஒரே வழி அதற்கான கருத்து விவாதத்திற்கு வரலாம். அதை விட்டு சேருவாரி பூசக்கூடாது அல்லவா? பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், விவாதம் தோற்கும் இடம் வசவு பிறக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். விவாதத்தில் எவனாவது தோத்து போறாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, எதிரில் உள்ளவனை அவன் திட்ட ஆரம்பிப்பான் சகட்டு மேனிக்கு. கருத்து ரீதியா ஆதாரங்களை தராம திடீர்னு நீ என்ன பெரிய யோக்கியமா நீ அப்படியா இப்படியான்னு ஆரம்பிச்சான்னா அவன்கிட்ட சரக்கு தீந்துருச்சுன்னு அர்த்தம், பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம். எனவே விவாதம் தோற்கும் இடம் வசவு பிறக்கும் இடம். அந்த அடிப்படையில் கருத்து ரீதியாக உங்களால் மோத முடியவில்லை என்கிற போது பேசாமல் இருந்து விட்டால் கூட பரவாயில்லை, சேருவாரி பூசக்கூடாது அல்லவா? இன்றைக்கு சேருவாரி பூசக்கூடிய வேலையைத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் உலகிற்கு சொல்லுகிறோம், இத்தனை சேற்றையும் வாங்கி கொண்டு தன்னுடைய பரிசுத்தத்தால் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கின்ற ஒரு வளையாத, யாருக்கும் வளைந்து கொடுக்காத, இன்றளவிலேயும் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுகின்ற அற்புத மார்க்கமாக இஸ்லாம் இன்றளவும் நீடித்து வருகிறது. இந்த வளர்ச்சி நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் கூட சொல்லலாம், நாங்கள் நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹுவின் மார்க்கம், அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனின் ஜோதியை அணைக்க நினைக்கிறார்கள், அதை பூரணமாக்காமல் இறைவன் விடமாட்டான். இஸ்லாத்தினுடைய அசுர வளர்ச்சி இன்றைக்கு உலகத்தை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. எந்த பக்கம் போனாலும் இஸ்லாமில் சேருவோர் எண்ணிக்கை அதிகம். என்ன 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எண்ணி பார்த்தா 140 கோடி, நாங்கள் இன்னைக்கு 180 கோடி. திடீரென்று அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள். சமீபத்தில் விமானத்தில் வைத்து பேட்டி கொடுத்த அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் லாஸ் ஏஞ்சல்ஸில் வைத்து பத்திரிகையாளர்களிடத்தில் பேசுகிற போது, த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ரிலீஜியன் இன் UK, குறிப்பாக